சரி திரு ராம்கி, இப்போ இந்த முரண்கள்லாம் இருந்தாலும் கூட தேர்தல் வரும்போது இந்த முரண்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தலில் களமாற்றுவார்கள் எல்லா கட்சியினரும் அப்படின்னா, அதே மாதிரி வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றாக பணியாற்றுவார்கள் என்கிறார் திரு முனவர் பாஷா. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? நீங்க கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து சென்னையில கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. அவர் அறிவித்த போதே வந்து நீங்க அவரு அதிமுகவோட கோரிக்கையே கிடையாது. அதாவது என்னன்னா, நீங்க அறிவிக்கும் போதே தமிழ்நாட்டுல என்டிஏவோட தலைமை பொறுப்பு எடப்பாடி அவர்களிடம் தான் இருக்கிறது என்று அவர் அறிவித்து விட்டார். இப்ப நாளைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் போய் அமித்ஷாவை சந்திப்பார்களா, என்டிஏ இணைவாராங்கிற கேள்வியே தவறான விஷயம். நான் சொன்ன விஷயத்தையே மீறி எப்படி அமித்ஷா செயல்படுவார் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால கூட்டணி கட்சிகள் நினைக்கிறவங்க என்டிஏல சேரக்கூடிய பாசிபிலிட்டி உள்ள அத்தனை பேரும் போய் அமித்ஷாவை சந்திக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க இருக்காது. நாளைக்கு அவங்களுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல்ல மதுரை கோயிலுக்கு போறாரு, அதுக்கப்புறம் பாஜக தென் மாவட்ட பாஜக நிர்வாகிகளை சந்திக்கிறார் இருக்குது. அதுல தெளிவா திரு நயினார் மகேந்திரன் தெளிவா குறிப்பிட்டார், நாளை பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர் பங்கேற்க மாட்டார்கள் என்பது நயினார் மகேந்திரனுடைய அவர் சொன்ன கருத்து. அப்படி இருக்கும்போது நாளைக்கு கூட்டணி கட்சிகள் என்டிஏல சேரக்கூடிய இல்ல என்டிஏவில் ஆல்ரெடி இருக்கிற கட்சிகள் வந்து அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா அப்படியே அவர்களே சந்திக்க நினைத்தால் கூட அவர் டெல்லியில தான் போய் சந்திப்பார்கள். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பண்ணலாம். ஆனா இறுதி முடிவுங்கிறது எடப்பாடி அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர் அமித்ஷா வாயாலே அறிவித்ததனால் இறுதி முடிவு என்பது எடப்பாடி அவர்கள் தான் சொல்லப்படுறாரு. அதனால அது வந்து லாங் வே டு கோ. இப்ப நீங்க திரும்ப ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறா அப்படின்னா, இப்ப நீங்க 2016 இருந்து ஆரம்பிச்சு திமுக தொடர்ந்து வெற்றிகள் தான் பெற்றிருந்தது. அவங்க தொடர்ந்து பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தை தான் முன்வைத்து வெற்றி பெற்றிருந்தார்கள். அதையே முன்வைத்தே 2021 தேர்தலை அவங்க எதிர்கொள்ளவில்லை. அதுக்கு பதிலா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் எடுத்தாங்க. விடியல்ங்கிற விஷயத்த சொன்னாங்க. திமுக வாக்குறுதிகளை முன்வைத்தாங்க. அதை நம்பித்தான் தேர்தலில் களங்கண்டார்கள். அதை நம்பித்தான் மக்களும் ஓட்டு போட்டார்கள். பாஜக எதிர்ப்பு என்பதற்காக ஓட்டு போடல. அதுக்கப்புறம் அது ஒரு முக்கியமான விஷயம். திமுக வெற்றி பெற்ற காரணமே அந்த விடியல் பிரச்சாரமும் தேர்தல் வாக்குறுதிகள் தான். அதுபோல இங்க வெறுமனே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை வைத்து அதிமுக கூட்டணியால் களம் காண முடியாது. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அதை தாண்டி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணணும். அதை எடப்பாடி அவர்களால தான் செய்ய முடியும். எடப்பாடியால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்க. திரு டிடிவி பேசும்போது சொல்றாரு, ஜெயலலிதாவுடைய தொண்டர்களை ஒருங்கிணைப்பதுல திரு அமித்ஷா வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து பாஜக அதாவது ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியுது. தினகரன் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது இந்த கூட்டணியில் சேருவதற்கு. அவர் வந்து யார் தடுத்தாலும் யார் அழைக்காவிட்டாலும் சேருவதற்கு தயாராக இருக்கிறார். மோரோவர் அவர் ஓபிஎஸ் உடைய குரலாகவும் சசிகலாவோட குரலாகவும் அவரே ஒலிக்கிறார். சோ அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தையும் இவரே சொல்றார். நானே ஒரே பிரதிநிதிங்கிற மாதிரி காமிச்சிருக்கார். கடைசியா ஓபிஎஸ் அவர்கள் நான் வந்து இன்னைக்கு லீவு அதிமுக கூட்டணி பற்றி கேள்வி கேட்கும் போது நான் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு போனவர் தான். அந்த வெக்கேஷன் போனா இன்னும் திரும்பி வரவில்லை. அதனால அவர்கள் சார்பாக அவர்கள் பேச முடியாத இடத்துல இருக்கும் போது தினகரன் பேசுறார். தினகரன் வெளிப்படையாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல வந்து அமித்ஷா அவர்களும் இருக்கிறார், எடப்பாடி அவர்களும் இருக்கிறார். ஆனா இறுதி முடிவு அமித்ஷா ஏற்றுக்கொண்டாலும் அது நீங்க ப்ராப்பர் சேனல் அந்த ப்ராசஸ் வைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியாச்சு. எடப்பாடி அவர்கள் தான் என்டிஏ தலைமை டிக்ளேர் பண்ணும்போது அமித்ஷா முடிவு எடுத்தா திரும்ப அந்த அறிவிப்புங்கிறது எடப்பாடி வழியா தான் வரும். சோ அதனால தினகரன் எதிர்பார்ப்பது, நான் என்ன சொல்றேன், இத்தனை ஆண்டுகளா அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. இத்தனை ஆண்டுகளா இந்த கூட்டணியில் சேர்வது மட்டும் இல்ல, அவங்க தொடர்ந்து பாஜகவோட இணைந்து செயல்படுவதற்கு தினகரன் தயாராகவே இருக்கிறார். நேரடியாக பாஜக இணைந்து விட்டு போகட்டுமே. இதுல இதை பத்தி ஏன் யாருமே அது வந்து இந்த விஷயத்தை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. நேரடியாக தினகரன் போன்றவர்கள் பாஜகவுடைய வளர்ச்சி இன்னும் வலுப்படும். தென் மாவட்டங்கள்ல இன்னும் வலுப்படும். இதை நோக்கி கூட பாஜக அது கூட அவங்க செயல் திட்டம் வச்சிருக்கலாம். அதனால அவர் நேரடியாக தான் என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாஜக கட்சியில் கூட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்பெகுலேஷன் இருக்குது. இந்த கட்சிகள் பிரிந்து நிற்கிறதுனால முதல் பிரஸ் மீட்டிலே வந்து திரு அமித்ஷா சொல்லிட்டார், இதெல்லாமே வந்து அதிமுக அவர்களுக்கான பிரச்சனை, நான் தலையிட போதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பாஜக மறைமுகமாக தலையிட்டாலும் கூட வெளிப்படையான அபிஷியல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது எடப்பாடி அவரிடம் தான் வரும். அதனால நம்ம வந்து இந்த யூகங்கள்லாம் பேசிட்டு இருக்கலாம் முடிய, மற்றபடி நாளைக்கு எந்த அறிவிப்பும் வர போவதில்லை அப்படிங்கறது என்னுடைய உறுதியான எதிர்பார்ப்பு. இல்ல அதுதான், அப்போ அறிவிப்பு வராது அப்படின்ற ஒரு முன்முடிவுக்கு நாம வர்றோம். ஆனா
முன்பு அமித்ஷா வரும்போது தான் அதிமுகவுடனான இந்த கூட்டணி என்பது உறுதியாகிறது. இப்போ அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பாமகவோட கூட்டணியை உறுதி செய்யறதுக்கு தான் ஆடிட்டர் குருமூர்த்தி போய் சந்தித்தாரா, அது சார்ந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா அப்படின்ற கேள்வியும் முக்கியமா எழுதில்ல. இல்ல, பாமக விஷயத்துல அவங்க வந்து தொடர்ந்து நிச்சயமாக அதிமுகவும் பாஜகவும் நேரடியாக களத்தில் இருக்காது. ஏன்னா அது எப்படி பாக்குறாங்கன்னா, மோரோவர் அது ஒரு அரசியல் பிரச்சனையாகவோ இல்ல கட்சிக்குள் நடந்திருக்கிற ஒரு பிளவா கூட பார்க்கல. அது ஒரு குடும்ப பிரச்சனையாக தான் எல்லா கட்சிகளுமே பார்க்கின்றன. அது திமுக, அதிமுக, பாஜக எல்லா கட்சிகளுமே அரசியல் கட்சிகள். நீங்க பாருங்க, எந்த அரசியல் கட்சிகளுமே பாமக நடக்கிற அந்த குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மறுக்கிறார்கள், பதில் சொல்வதில்லை. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, அதை வந்து அவர் யாருமே அரசியல் பிரச்சனையாக தான் பார்க்கல, அது குடும்ப பிரச்சனை. எப்படி சார்ட் அவுட் ஆயிடும், எப்படியும் ஒரு பேட்ச் ஒர்க் நடக்கும். அதனால எதுலையுமே அந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா இருக்கும். அதனால நிச்சயமா இன்னைக்கும் வந்து அன்புமணி அவர்கள் பேசும்போது அவர் சீனியர் ராமதாஸை விட்டு விட்டுக்காமல் தான் பேசுகிறார். ஆனா அவர் அதனால அங்க வந்து ஒரு பிளவுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது இது குடும்ப பிரச்சனையாக அணுகி நிறைய பேர் போய் மறைமுகமாக பேசலாம். துரைசாமி அதிமுக இருந்தாலும் அவரு பேசலாம், குருமூர்த்தி பாஜக தொடர்புல இருந்தாலும் பேசலாம். ஆனா நேரடியாக அதிகாரப்பூர்வமாக அதிமுக பாஜக இதை செய்யாது. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கூட்டணி போடலாம்னு நினைப்பாங்க. அதுதான் சரியான முறையாவது இருக்கும். சோ இவங்க போய் நேரடியாக பேசி இதெல்லாமே வரை யூகங்கள் தான். நீங்க பாஜகவுடன் கூட்டணி சேராமல் இருந்திருந்தால் பாமகவுக்கு சில இடங்கள் கிடைக்கும் என்று சீனியர் ராமதாஸ் சொன்னதே எந்த லாஜிக் அடிப்படையும் தெரியல. அதை எப்படி திமுகவினரும் ஏற்றுக்கொள்கிறாங்க எனக்கும் தெரியல. ஏன்னா அது நிச்சயமா நமக்கு தெரியும், அதிமுக பாஜக பாமக எல்லாரும் கூட்டணி சேர்ந்து இருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை சென்றிருந்தால் கூட ஒரு 2-3 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்க முடியும். சென்னை, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்க முடியும். மற்ற இடங்களில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்று வந்து நம்ம பேச முடியும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா அன்னைக்கு சேர்ந்திருந்தா கிடைச்சிருக்கலாம்னு அன்னைக்கு நம்ம நல்லா தெரியும், நிதர்சனமான உண்மை, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால அவருக்கு வந்து ப்ரோ பிஜேபியா போறார், அவர் வந்து பாஜக கையில் எடுக்கிறது, இந்த மாதிரி யூகங்கள் பாமக விஷயத்தில் எது வாய்ப்பே இல்லைன்னு நான் பாக்குறேன். பாமக இன்றைக்கும் வட தமிழ்நாட்டுல வலுவான கட்சி, இன்னும் டிமாண்ட் இருக்குது. அவர்கள் எந்த கூட்டணி வந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள எல்லா கூட்டணியும் தயாரிக்க, இன்க்ளூடிங் திமுக கூட்டணி உட்பட. சோ அதனால அவங்களுக்கான டிமாண்ட் இருக்குது. கட்சி தலைமைக்குள் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு மோதல் இருக்குது. அதனால ஒரு பெரிய ஒரு பலவீனமா இருக்கிறதோ என்கிற ஒரு தோற்றம் இருக்கிறது. அவ்வளவுதான் ஒழிய இதை பாஜக கையில் எடுத்து விட்டது அப்படிலாம் சொல்ல முடியாது. பாஜக நேரடியாக அந்த வேலைகள்லாம் செய்வதற்கு தயாராக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சரி. திரு அக்னீஸ்வரன், இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் தங்களோட கூட்டணிக்கு வந்திருக்கார் அப்படின்னு திரு டிடிவி சொல்றார். அதே சமயம் பங்காளி சண்டையை ஒதுக்கி வச்சுட்டு ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்ற கருத்தை சொல்றாரு. இப்ப இந்த கருத்து யாருக்கான செய்தி, எடப்பாடி பழனிசாமிக்கான செய்தின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2017 காவேரி அந்த எதிர்ப்புக்காக ஒன்று கூடிய ஒரு பல கட்சிகள் தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற போது 2019 நாடாளுமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இது எல்லாவற்றிலும் நாங்கள் தொடர்ந்து வெற்றியை பெறுகிறோம், மக்கள் ஆதரவு எங்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது என்று திமுக கட்சியும் கூட்டணி கட்சியும் நினைக்கிற போது அதை அப்பையெல்லாம் நீங்கள் பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் இருந்துச்சு.